Hello students, today 10th standard chapter 5 coordinate geometry ஆயத்தொலைவு வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 5.5 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். exercise 5.5 வந்து ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதில் எது கரெக்டான ஆன்சரோ அது டேரெக்டாக நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ஆப்ஷன்ஸை எழுதியிருப்பேன். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் -5, 0, -5 and 5, 0 இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். -5, 0, 0, -5 மற்றும் 5, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். -5, 0 சாரி -5, 0, 0, -5, 5, 0 ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் எழுதுனா அதுவே நான் கடைசியாக ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மேலே இருந்து கீழே இருந்து மேலே. ஸோ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆஃப் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு 1/2 ஆஃப். ஸோ 5, 5, 25 ப்ளஸ் 25 மைனஸ் 0, 0, 0, 0, 5 into 0, 0. நெக்ஸ்ட்டு 0, 0, 0, 5 into 5 minus 25. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸா? அப்போ 25 + 25 50. அப்போ 1/2 into 50 கேன்சல் பண்ணால் 25. ஸோ 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். அது என்ன? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எ மேன் வாக்ஸ் நியர் எ வால் சச் தட் the distance between him and the wall is 10 units. Consider the wall to be the y-axis. The path traveled by the man is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சுவரின் அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் 10 அலகுகள். சுவரை ஒய்யச்சாக கருதினால் அந்த நபர் செல்லும் பாதை என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? இதுதான் வந்து ஒரு எக்ஸு ஒய் கிராஃப். அப்படியே அந்த கிராஃபில் இருக்க ஒய் எக்ஸு, இது ஒய் டேஷு, இது சாரி எக்ஸ் டேஷு, இது ஒய் டேஷுன்னு வரலாம். ஸோ வந்து ஒய் ஆக்சஸ் தான் வந்து அவங்க வந்து ஒரு சுவர்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் வந்து இப்படி நடக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ இப்படி நடக்கும்போதும் சரி, இப்படி நடந்தாலும் சரி. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? 10 அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கு. அப்போ இந்த பக்கம் 10 அலகுனா எக்ஸ் டேஷ் தானே. அப்போ மைனஸில் போயிடும். ஸோ மைனஸில் ஏதாச்சும் நம்ம மெஷர் பண்ண முடியுமா? ஸோ அது தப்பு. ஸோ இந்த பக்கம் இது பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னா அப்போ இதுதான் ப்ளஸில் பாசிட்டிவான நம்பர் தான் எடுத்துக்கணும், நெகட்டிவானது எடுத்துக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். த ஸ்ட்ரைட் லைன் கிவன் பை தி ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 11 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். கிவன் பை த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 11ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11னா எக்ஸ் ஈக்குவலாக நான் பேரலாக நான் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சிட்டேன்னா இப்போ 11 இங்கே இருக்குன்னா நான் வந்து இப்படி வரைய முடியாது. நான் 0, 11 போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11ங்கும் போது நான் இங்கே தான் வரைய முடியும். ஸோ இப்படி வரைஞ்சேன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஒய் ஆக்சிஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் 5, 7, 3, P and 6, 6 are collinear then the value of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தமிழில் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 5, 7, 3, P மற்றும் 6, 6 என்பன ஒரு கோடு அமைந்தவை எனில் Pயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் ஒரு கோடு அமைந்தவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி இந்த 3 இந்த பாயிண்ட்டில் வந்து சென்டர் பாயிண்டில் Pயோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, ஏன்னா 3 வந்து ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ மிட் பாயிண்ட் ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா எம் கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்போ p மைனஸ் 7 டிவைடட் பை 3 மைனஸ் 5 ஏபி இந்த 2 பாயிண்ட்டே வச்சா இப்போ p மைனஸ் டிவைடட் பை -2ன்னு கிடைக்கிது ஏபிக்கு.
நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சோம்னா பியோட பாயிண்ட்டு சியோட பாயிண்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ p minus 6 divided by 3 minus 6 p minus 6 divided by 3யா. அப்போது ஃபஸ்ட்டு அதாவது ஏபி ஈக்குவல் டு பிசி தானே. அப்போ ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. பண்ணால் என்ன கிடைக்கும், 3p minus 21 ஈக்குவல் டு 2p minus 12ன்னு கிடைக்கிது. அப்போது இது ரெண்டையும் நம்ம 3p minus 2p ஈக்குவல் டு 21 minus 12 p எல்லாம் ஒரு சைடையும் ஹோல் நம்பர்ஸில் ஒரு சைடு கொண்டு போனோம்னா நமக்கு பியோட வேல்யூ என்னென்னு கிடைக்கிது, 9 கிடைக்கிது. இது என்ன ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் வந்து p ஈக்குவல் டு 9. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 3x minus y ஈக்குவல் டு 4 மற்றும் x plus y ஈக்குவல் டு 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க. The point of intersection of 3x minus y equal to 4 and x plus y equal to 8 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனை எழுதிட்டு இது டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா. அப்போ 4x ஈக்குவல் டு 12. அப்போ x ஈக்குவல் டு 12 டிவைட் பை 4 கேன்சல் பண்ண x ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கிது. ஸோ இந்த x ஈக்குவல் டு 3ங்கிறத வந்து ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + y equal to 8, y equal to 8 minus 3. அப்போ y equal to என்ன 5 கிடச்சிச்சு. ஸோ the point வந்து 3,5 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The slope of the line joining 12, 3, 4, a is 1 divided by 8. The value of a is, the value a என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினை நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 12,3 மற்றும் 4,a என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு 1/8 எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்தாங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்டில் ஒரு வேல்யூ வந்து மிஸ்ஸிங்கு, அந்த ஏ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ a minus 3 divided by 4 minus 12 equal to a minus 3 minus 8. ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும், ஸ்லோப் வந்து 1/8ன்னு தெரியும். ஸோ a minus 3 equal to இந்த மைனஸ் a minus 3 divided by minus 8 equal to 1/8 equal to 1/8. So a minus 3 divided by minus 8 equal to 1/8. 8 cancel ஆயிரும். a minus 3 equal to இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுனா minus 1 ஆகும். a equal to minus 1 plus 3. இந்த minus 3 equal plus 3. அப்போ 2. அப்போ a equal to 2. இது என்ன ஆப்ஷன் D. So our answer is a equal to 2. ஆப்ஷன் D தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 0,0 மற்றும் -8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The slope of the line which is the perpendicular to a line joining the points 0,0 and -8,8 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் AB equal to y2 minus y1 x2 minus x1. அப்போ 8 0 -8 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1. ஸோ பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலர்னால் என்ன பண்ணணும், m1 into m2 equal to -1 போகணும். அப்போ -1 into m2 எனக்கு தெரியாது. அப்போ -1. அப்போ m2 equal to மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 போயிடுமா. அப்போ m2 equal to 1. ஸோ அது m2 equal to 1ங்கிறது என்ன, ஆப்ஷன் B. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். If slope of the line PQ is 1 divided by √3, then slope of the perpendicular bisector of PQ is என்னன்னு கேட்டிருக்காங்க. கோட்டு துண்டு PQவின் சாய்வு 1/√3 எனில் PQவுக்கு செங்குத்தான இரு சமவெட்டியின் சாய்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. m1 into m2 equal to -1. இதுதான பர்பண்டிகுலருக்கான ஃபார்முலா. ஸோ ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க 1/√3. செகண்ட் தெரியாது, அது m2ன்னு வச்சுக்கிறேன், -1. ஸோ m2ங்கும்போது இந்த பக்கம் போச்சுன்னா
மைனஸ் √3 கிடைக்குமா? இது போகும்போது தலைகீழாக மாறும். அப்போது √3 -1 இன்ட்டு √3 டிவைடட் பை 1ன்னு வரும். 1 இன்ட்டு √3 தான். ஸோ மைனஸ் சைன் மைனஸ் √3 அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். 9th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். y அச்சில் அமையும் புள்ளி Aயின் செங்குத்து தொலைவு 8 மற்றும் x அச்சில் அமையும் புள்ளி Bயின் கிடைமட்ட தொலைவு 5 எனில் AB என்ற நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்கான். கொஸ்டினை அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். If A is a point on the y-axis whose coordinate is 8 and B is point on the x-axis whose If A is a point on the y-axis whose ordinate is 8 and B is point on the x-axis whose abscycle is 5, then the equation of the lines AB is என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ x divided by A plus y divided by B. அதாவது கிராஃபில் வரைஞ்சோம்னா இங்கே வந்து 5 0 5 0, இங்கே வந்து 8 0. இதுதான் y axis, இது x axis. ஓகேங்களா? அப்போ x by a plus y by b equal to 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் x divided by 5 plus y divided by 8 equal to 1ன்னு கிடைக்கும். அப்போது பேஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு மேலே இங்கே 8 ஆலையும் இங்கே 5 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 8x plus 5y divided by 40 equal to 1ன்னு கிடைக்கிது. அப்போ 8x plus 5y equal to 40 அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் ஏ. இங்கே டிவிஷன் இருக்குது போய் மல்டிப்ளிகேஷன் 1 into 40 40 தான். ஸோ இது என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ தி origin and perpendicular to the line 7x minus 3y plus 4 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 7x minus 3y plus 4 equal to 0 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழியாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி வந்து இது கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் வந்து ஆதிப்புள்ளினா 0,0. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த 0 இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3 into 0 plus 7 into 0 plus k equal to 0. இப்போ k equal to 0 தான் கிடைக்கும். ஸோ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ k equal to 0. ஸோ 3x plus 7y equal to 0 அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் சி. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஆப்ஷன் 1 வந்து L1 வந்து 3y equal to 4x plus 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 2 L2 வந்து 4y equal to 3x minus 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 3 வந்து L3 4y plus 3x equal to 7ன்னு கொடுத்துட்டாங்க. 4 வந்து L4 equal to 4x plus 3y equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட 4 நேர்கோடுகளுக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சிடர் தி 4 straight linesன்னு கொடுத்துட்டு 4 straight line கொடுத்துட்டு which of the following statement is trueன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் 1 லைன் 1ஓட ஈக்குவேஷனாக எழுதிட்டேன். ஸோ இதுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணோம்னா என்ன? ஏ மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அப்போ மைனஸ் டிவைடட் பை 4 டிவைடட் பை -3. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4/3 கிடைக்கும். L2ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். 3/4 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு 3/4 வருது. அதே L3 வந்து 3x plus 4y minus 7 equal to 0. So minus 3 divided by 4. இப்போ 4x plus 3y னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது -4, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ L1ஐயும் L4ஐயும் பாருங்க. சரி, L2ஐயும் L4ஐயும் பாருங்க. இங்கே 3/4க்கு இங்கே -4/3 இருக்குது. ஸோ பர்பண்டிகுலர்னாலே நம்ம வந்து தலைகீழ எழுதுவோமா, மைனஸ் சைன் ஆட் பண்ணி. ஸோ அதை தான் நாங்கள் இங்கே நடத்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது L2 L4 தான் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. ஓகேவா?
m1 into m2 அதப்படி எழுதுனோம்னா இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி L2 மற்றும் L4 செங்குத்தானவை. தட் மீன்ஸ் L2 and L4 ஆர் பர்பண்டிகுலர். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 12th சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A straight line has equation 8y equal to 4x plus 21. Which of the following is true ன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 8y equal to 4x plus 21 என்ற நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கு கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ அந்த ஈக்குவேஷனை வந்து y equal to mx plus c அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதுறேன். இது என்னோட ஸ்லோப்பு, இது வந்து என்னோட இன்டர்செப்ட். அப்போ 8y equal to 4x plus 2ங்கிறது தான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இதை வந்து நான் 8ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா இது ரிமூவ் ஆயிருமா? ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 4 divided by 8 x plus 2 divided by 8ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ண எனக்கு இருக்கு 1 divided by 2 பண்ணாலும் 0.5 ப்ளஸ் இதை பண்ணனா 2.625ன்னு கிடைக்கும். ஸோ 0.5x ப்ளஸ் 2.625ங்கிறது என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13th sum question read பண்ணுறேன். When proving that the quadrilateral is a trapezium, it is necessary to show ஒரு நாட்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிபந்தனை என்ன? இது ஈக்குவலாக இருக்கணும், பேரலாக இருக்கணும், அதுதான். ஸோ அதென்ன? ஆப்ஷன் பி என்ன? த பேரலல் அண்ட் டூ நான் பேரலல் சைட்ஸ், இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை. அதுதான். இந்த ரெண்டும் இணையாக இருக்கும், இது ரெண்டும் இணையாக இருக்காது. ஸோ இது வந்து லென்த்து கம்மியாக இருக்குது, இது வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டும் இணையாக இருக்குது. அதே இது ரெண்டு சாய்வாக வருதில்ல, இது ரெண்டும் கண்டிப்பாக இணையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணுறது இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் நாட் பேரலல். அதாவது ரெண்டு பக்கங்கள் இணையாக இருக்கும், ரெண்டு பக்கங்கள் இணையாக இருக்காது அப்படிங்கிறதா. இதுதான் ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 14th சம். சாய்வை பயன்படுத்தி நாட்கரமானது ஒரு இணைகரமாக உள்ளது என கூற நாம் காண வேண்டியவை என்ன? When proving that the quadrilateral is a parallelogram by using slopes you must find அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். எப்படின்னா the slope of two pair of opposite side. ஸ்லோப்பு நான் ஃபைண்ட் பண்ணேன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்கும். ஆப்போசிட்ஸ் ரெண்டு சைடோட ஸ்லோப்ஸும் வந்து பேரலாக இருக்கும். இது ஒரு பேரலல், இது பேரலாக இருக்கும். அதாவது இப்போ M1 M3 ஈக்குவலாக இருக்கும் ஸ்லோப்பு, M4 M2 ஈக்குவலாக இருக்கும். அதுதான். ஓகேங்களா? இருசோடி எதிர்பக்கங்கள் சாய்வுகள் இணை அப்படிதான். அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 15th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2,1 is the point of intersection of two lines. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 2,1ஐ வெட்டும் புள்ளியாக கொண்ட இரு நேர்கோடுகள். ஆப்ஷன் 1 வந்து 2,1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2,1 - 3 நாட் ஈக்குவல் டு 0வா? நெக்ஸ்ட்டு வந்து 2,1ஐ வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் 2 + 1 வந்து 3ன்னு கிடைக்கிது. 3 இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? x + y = 3, 3x + y = 7 அப்படிங்கிறத ஈக்குவல். அதாவது நமக்கு இது கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆப்ஷனில் வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது எனக்கு ஈக்குவலாக வருதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் 2.1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எனக்கு ரெண்டு ஈக்குவலாக வருது. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர்னு நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? இந்த இப்போ சம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.5ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ
அதுக்கான சொல்யூஷன் இது. 5th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 6th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 7th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 8th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 9th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 10th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 11th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 12th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. 13th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. 14th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.